நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்மிக் புக்கில் இருக்கிற பாட் ஆர்ட் பாடம் 8 லெசன் 8 அதில் இந்தி மே அனுவாத் கீஜியே, இந்தியில் மொழிபெயர்த்து எழுதவும், டிரான்ஸ்லேட் ஹிந்தி. இங்கே நமக்கு தமிழில் இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க சென்டென்ஸை. அதை நம்ம ஹிந்தியில் ஃப்ரேம் பண்ணி எழுதணும் சென்டென்ஸு. அந்த வாக்கியத்தை நம்ம தமிழில் இல்லைனா இங்கிலீஷில் இருக்கிறத ஹிந்தியில் மாற்றி எழுதணும். He can do this work. அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். வக் யக் காம் கர் சக்தா ஹை. நம்மால் ஆகாயத்தில் பறக்க முடியும். We can fly in the sky. हम आकाश में उड़ सकते हैं. Now I can speak in Hindi. இப்பொழுது என்னால் இந்தியில் பேச முடியும். अब मैं हिंदी में बोल सकता हूँ. அந்த கிழவியால் நன்றாக பார்க்க முடியாது. That old woman cannot see well. वह बुढ़िया अच्छी तरह देख नहीं सकती. I could not hear his speech. என்னால் அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை. मैं उनकी बात सुन नहीं सका. அவர்களால் இந்தி புரிந்து கொள்ள முடியும். They can understand Hindi. वे हिंदी समझा सकते हैं. That girl could not write legibly. அந்த பெண்ணால் தெளிவாக எழுத முடியவில்லை. वह लड़की शफा लिख नहीं सकी. தந்தையால் பணம் அனுப்ப முடியவில்லை. Father could not send money. पिताजी पैसे भेज नहीं सके. We can give cows milk to the child. குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கலாம். बच्चे को गाय का दूध दे सकते हैं. பூனைகளால் இரவில் நன்றாக பார்க்க முடியும். Cats can see well in the night. बिल्लियाँ रात में अच्छी तरह देख सकती है. இதோட ஆன்சர்ஸ் இங்கே பின்னாடி இருக்கு. எயித்துக்கான ஆன்சர் இதுதான். 159 பேஜில் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.